பாத்தீங்கன்னா 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ 3 லட்ச ரூபாய் காரை 2 லட்ச ரூபாய்க்கு வித்துறாங்க. அப்போ எவ்வளவுக்கு கம்மியா வித்திருக்கான்? 1 லட்ச ரூபாய் கம்மியா வித்துருக்கான். சரிங்களா? அப்போ அவனுக்கு எவ்வளவு நஷ்டம்? 1 லட்ச ரூபாய் நஷ்டம். ஓகேங்களா? என்ன கேக்குறாங்க? விலை குறிப்பு சதவீதம் தான் கேக்குறாங்க. இந்த 1 லட்ச ரூபாய் இதை வந்து சதவீதமா மாத்தணும்னு சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு ரூபாயில 1 லட்ச ரூபாய் நஷ்டம்? 3 லட்ச ரூபாயில 1 லட்ச ரூபாய் நஷ்டம். அப்போ கீழே என்ன எழுதணும்? 3 லட்சம் அசல் விலை என்ன எழுதணும்? கீழே எவ்வளவு நஷ்டம்? 1 லட்ச ரூபாய் நஷ்டம். 1 லட்சம் எழுதிட்டீங்க. விலை குறிப்பு சதவீதம் தான் கேக்குறான். அப்போ இன்ட்டு என்ன பண்ணும்? ஒரு 100 பெருக்கிறீங்க. சரிங்களா? சரிதான். இப்போ சால்வ் பண்ணி ஆன்சர் 5 0 5 0 கேன்சல் பண்ணிடலாம். மேலே நகுது 100, கீழே நகுது 3. அப்போ 100 வகுத்தல் 3%. சரிங்களா? இதான் விலை குறிப்பு சதவீதம் எவ்வளோ? 100/3%. இப்படியே வைக்கலாம். இதை வந்து ஃபிராக்ஷனில் கூட மாற்றலாம். சரிங்களா? 100 வகுத்தீங்கன்னா இதால் வகுக்கிறோம், 3ஆல் வகுக்கிறோம். 3ஆல் வகுத்தீங்கன்னா 3 9 மீதி 1 0 3 9 வரும், மீதி 1 வரும். சரிங்களா? இப்போ 33 வருது ஈவு. 33 ஈவு, மீதி எவ்வளோ? 1 வகுத்தல். கீழே இங்கே 3 இருந்துச்சுன்னா அந்த 3 தான் இங்கே எழுதணும், வேறு எதுவும் இருக்காது. இப்போ 100 33 1/3% விலை குறிப்பு சதவீதம். இந்த ஆன்சரும் கொடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம்ல பார்ப்போம்.